ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சாஃப்ட் காண்டாக்ட் லென்ஸ் ஃபிட்டிங்க்கான ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட காண்டாக்ட் லென்ஸ் போடணும்னு வருவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஐ பவர் செக் பண்ணுவோம். ஸோ ஐ பவர் ஆட்டோ ரெஃப்ராக்டரில் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போது அதில் கேரடிங் வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேரடிங் வேல்யூ ஆப்ஷன் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதுதான் அந்த கார்னியாவுடைய ஃபுல் மெஷர்மெண்ட்டும் நமக்கு தெரியும். ஸோ கார்னியாவுடைய டயாமீட்டர் எவ்வளோ, கார்னியாவுடைய ரேடியல் கர்வேச்சர், ஓகேங்களா, பேஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் படி தான் அவங்களுக்கு நம்ம ட்ரையல் காண்டாக்ட் லென்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம அவங்க கண்ணில் வேர் பண்ணணும். வேர் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் இந்த போல் அவங்கள ஸ்லிட் லேம்பில் எக்ஸாமின் பண்ணணும். ஸ்லிட் லேம்ப் இல்லாட்டினா நம்ம டார்ச் லைட்லேயே கூட பார்க்கலாம். ஸோ இந்த போல் ஸ்லிட் லேம்பில் அவங்கள ஸ்ட்ரைட்டாக பார்க்க சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நேசல் சைடு, அடுத்து டெம்போரல் சைடு, ஸோ இப்படி ரெண்டு பக்கம் நம்ம ஐ ரொட்டேட் பண்ண சொல்லுவோம். ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த காண்டாக்ட் லென்ஸுடைய அந்த டயா கர்வேச்சர் இது ரெண்டும் அவங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது இப்போ பார்த்திங்கன்னா கார்னியாவுடைய டயாமீட்டர் காட்டிலும் 1 mm நம்ம பெருசாக கொடுப்போம். ஏன்னா அந்த கார்னியாவை சுற்றிலும் லிம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. ஸோ அந்த லிம்பஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கார்னியாவும் ஸ்க்ளீராவும் ரெண்டும் மெர்ஜ் ஆகக்கூடிய ஒரு பார்டர் லைன், ஓகேங்களா. ஸோ ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிம்பஸை தாண்டி ஒரு 1 mm காண்டாக்ட் லென்ஸு கரெக்டாக சீட் ஆகிருக்கணும். ஸோ இதை நம்ம பார்க்கணும். அப்புறம் இந்த போல் மேலே பார்க்க சொல்லணும். மேலே பார்க்க சொல்லும்பொழுது ஸோ இந்த காண்டாக்ட் லென்ஸ் பாருங்கள், கீழே அந்த லிம்பஸை தாண்டிலும் 1 mm கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதையும் நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அப்புறம் அவங்கள கீழே பார்க்க சொல்லணும். கீழே பார்க்க சொல்லிவிட்டு இந்த போல் அப்பர் லீட்டை ஜஸ்ட் மேலே ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே அந்த காண்டாக்ட் லென்ஸுடைய டயா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஸோ சில பேருக்கு அது ரொம்ப ஹாஃபில் கீழே இறங்கி வந்துடும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம டயா சின்னதாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே போல் நம்ம அந்த சுற்றிலும் கார்னியாவை சுற்றிலும் அந்த நம்ம டயாமீட்டர் பார்க்குறோங்களா லென்ஸில். ஸோ அது கரெக்டாக 1 mm அந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கரெக்ட் ஃபிட்டிங், ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் நம்ம அவங்கள சைடில் நேசல் சைடில், டெம்போரல் சைடில், மேலே, அப்புறம் கீழே இப்படி பார்ப்போம். லாஸ்ட்டாக இப்போ அவங்கள மேலே பார்க்க சொல்லிவிட்டு புஷ்அப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ லிட் மார்ஜினை, லோயர் லிட் மார்ஜினை ஜஸ்ட் அந்த லென்ஸில் அப்படி மேலே தள்ளி விடணும். அப்போ அது எந்த ஸ்பீடில் கீழே இறங்குதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த போல் ஒரு ப்ரொசீஜரில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது அது சடனாக கீழே இறங்குச்சுன்னா அவங்களுக்கு லூஸ் ஃபிட்டிங், ரொம்ப டைட்டாகவும் இருந்துச்சுன்னா அது டைட் ஃபிட்டிங். இப்போ அது கரெக்டான ப்ரொசீஜரில் இருக்குது. ஸோ இந்த போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.